வாங்க வாங்க ஐயா. ஐயா வாங்க. தமிழ் உலகமே வந்திருக்கு எங்கள் வீட்டை நாடி. தமிழை தேடித்தானே தமிழ் உலகமே வந்திருக்கு. வாழ்க்கை பாருங்க. நல்லவா இருக்கேடா. இன்றைக்கு ஒரு உலகம் உங்களை நம்பித்தான் இருக்குது. நாம் முன்னெடுக்க வேண்டும், இன்னும் சரியான வழியில முன்னெடுக்க வேண்டும். நம்ம காலத்திலேயாவது தமிழ் தேசியத்தை ஓங்க வைக்கணும். தமிழ் தேசியம் ஓங்க இருக்க இடத்துல திராவிட தேசியம் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை ஆட்டி படைக்குது. அவற்றை மாற்ற வேண்டும். அதை உங்களால் தான் முடியும். உதவியாக செய்வோம் ஐயா. எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய வழித்தடம் இருக்கு, வாழ்த்துக்கள் இருக்கு, நாங்கள் என்ன கருத்து இருக்கு. நாங்கள் என்றைக்கும் தமிழோடு இருப்போம், உங்களோடு இருப்போம். அது போதாதா? என்றைக்கும் அதோடு இருப்போம். ஏன்னா எங்களுடைய லட்சியம் தமிழனுக்கு ஒரு நாடு வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். மொரீஷியஸுக்கு போயிருந்தேன், ரீயூனியனுக்கு போயிருந்தேன், தமிழர்கள் வாழ்கிற மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிருந்தேன். அவர்கள் எவ்வளவு ஆவலாக இருக்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது ஆற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்களால சில இடங்களில் கிரியோல் மொழி தான் பேச முடியுது, தமிழ் பேச வரல. ஆனாலும் தமிழில் மிகப்பெரிய பற்றாளர்களாக இருக்கிறாங்க. அதுதான் வரவேற்கத்தக்கது. அவங்களுக்கு தமிழ் வரலை, கிரியோல் மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் தமிழனுக்கு ஒரு நாடு வேணும், தமிழ் மொழி உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதில் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறாங்க. யூனியனுக்கு போயிருந்தேன், அதே நிலை. மடகாஸ்கருக்கு போயிருந்தேன், அதே நிலை. இலங்கை மலையகத்துக்கு போயிருந்தால் அந்த மலையக மக்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இலங்கை முழுவதையும் இதுக்குள்ளே தமிழ்நாடாக ஆக்கியிருக்க வேண்டாமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். சீமான் தான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நினைக்கிறீங்களோ அதை உங்கள் பிள்ளைகளை உறுதியாக இல்லை. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள்லாம் எங்களுக்கு தந்த கருத்து இருக்கு, களத்தில் அதை கொண்டு போய் சேர்க்க இப்போ நமக்கு படை இருக்கு. சரி, களம் நமக்காக அதுதான் வேணும். ஆமாம், களத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பணி இன்றைக்கு தமிழ் உலகத்திற்கு யாரும் முன்னுதாரணமாக இல்லாத பணியை நீங்கள் எடுத்து செய்கிறீர்கள். அதை ஒவ்வொரு நாளும் நினைக்கிற போது உள்ளபடியே மனதுக்கு தெம்பு வருகிறது, ஆறுதல் வருகிறது. புதிய வழித்தடம் ஒன்றும் இல்லை, நீங்க போட்டது தான். ஆனா அது அந்த அந்த பணியை இன்னும் கொஞ்சம் உங்க பிள்ளைங்க கொஞ்சம் வேகமா எடுத்துக்கிட்டு போறோம். வேகமா வரணுங்கிறது எங்களுடைய ஆசையும். அதாவது நம்ம தலைமுறையிலேயாவது தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்ப செஞ்சிருவோம். முத்தமிழ்காவலர் அதுக்காகவே பாடுபட்டார். அதுக்காக நாங்க முத்தமிழ்காவலரோட இணைஞ்சு மிக பணியாற்றினோம். அதாவது ஒவ்வொரு அவர் போராட்டம் நடத்துகிற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் விருந்து வைப்பாங்க. அவர் முதல்ல சொல்லுவார், தம்பி இலை எப்படி விரிச்சாங்களோ அப்படி அவங்க கொண்டு போகணும், எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது, வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடணும். ஏன்னா அதுதான் தமிழ் பண்பாடு. வாங்கி வச்சுக்கிட்டு இலை நிறைய சுருட்டுறது சரியில்லை அப்படின்னு முத்தமிழ்காவலர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. உணவை வீணடிக்கிற உரிமை இல்லை. ஆமாம் ஆமாம், ஒவ்வொன்றிலையும் மிக அருமையாக. இன்றைக்கு தமிழ் உலகமே உங்களை நம்பித்தான் இருக்குது. நீங்க முன்னெடுத்து செல்லணும். நாங்கள்லாம் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்போம். நீங்க பெருமையும் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம். அதுதான் வேணும். நீங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நல்ல மிக அருமையாக செயல்படுகிறீர்கள். வார்த்தைகளே இல்லை அதை பாராட்டுவதற்கு. நல்லா கொண்டு போறோம். இந்த தேர்தல் களத்தை நமக்கானதை மாற்றுவோம். நிச்சயமா நிச்சயமா தான் செய்யணும். தேசிய அரசியலுக்கான களமா மாற்றுவோம். அதைத்தான் மாற்றத்தான் வேணும். அதான முதல்ல ஆதித்தனார் முன்னெடுத்தது அதை தான். அதாவது இந்திய தேசியத்துக்கு எதிராக திராவிட தேசியத்தை முன்னெடுத்த போது தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து திராவிடமும் இல்லை இந்தியமும் இல்லை, நாங்கள் தமிழர்கள்,
நாம் தமிழர் என்று கோஷமிட்டு வருவார். என்ன அந்த இறுதி வரை அந்த உறுதிப்பாடு அவர்கிட்ட இருந்திருந்தா இதுக்குள்ள முன்னேறி இருப்போம். அந்த உறுதிப்பாடு இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் தாத்தா செய்யாததை பேரங்க செய்யறோம். அதுதான் நீங்க அதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. ஒரு காலம் அவரே சொல்றாருல, வழி வழியே வர வீர தமிழ் பிள்ளைகள் எடுத்து கொண்டு போவாங்கன்னு. தலைவர் கூட என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நல்ல ஆற்றலாளர்கள். அவர் மீது எனக்கு எப்ப பற்று வந்துச்சுன்னா, அவர் உடல்நலம் இல்லாம இருக்கிறாரு. உடல்நலம் இல்லாம இருக்கிற போது அடையாறுல போய் பார்க்க போறேன். அப்படியே கட்டி அணைச்சு வாரி அணைச்சு ஒரு முத்தம் கொடுத்தாரு. இருக்கோ என்னுடைய குலக்கொழுந்துகளுக்கெல்லாம் எல்லாம் தேடி வச்சிருக்கிறேன், கொள்கை கொழுந்துகளுக்கு ஒண்ணுமே செய்யாம போறேனே, இதுதான் என்னுடைய இறுதி முடிவு, இறுதி எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒன்றும் செய்யாமல் போகிறனே, என்னும் செய்யாமல் போகிறனே முகத்தில் அடிச்சுக்கிட்டு அழுதாரு. அது இன்னும் என்னுடைய நினைவில் இருக்குது. இல்லை, அந்த அந்த கொள்கையை வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா? ஆமாம். அதுவே நமக்கு பெருசு இல்லை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிற முழக்கம் போதாத. அதாவது கொடுத்தீங்களாம்மா? புத்தகம் கொடுத்தீங்களா? கொடுங்க, கொடுங்க, நீங்களே கொடுங்க, நீங்களே கொடுங்க. புத்தகம் பின்னாடி ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்த்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம் நமக்கு தான் வரணும். ஆனால் கேரளா அபகரிச்சுக்கிட்டு இருக்குது. முழுக்க முழுக்க அதனுடைய வளமெல்லாம் நம்முடையது தான். இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் வாங்கி படிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுதான் தமிழ்நாடு. அதுதான் ஏன் தமிழ்நாடு. எங்க முத்தமிழ் காவலர் அன்றையிலிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஐயா, அவங்களுக்கு நான் சொல்லணும் கடவுட்டுங்க. அவங்கள சொல்லி குறை இல்லை, ஏன்னா வாசிக்கிற பழக்கம் இல்லை, தமிழ் எழுத படிக்க தெரியாத 3 தலைமுறை உருவாயிருச்சு. இப்போ நீங்கள் தமிழ்னு பேசுனா யாரோ வேற நாட்டுக்காரர் போல பார்ப்போம். உண்மைதான், உண்மைதான். அதனால சமூகத்தை பிழையான சமூகமாக உருவாக்கிட்டு படிக்க மாட்டான். நாங்கள் எங்கள் தேசம்னு ஒரு இதழ் நடத்தினேன். அது எங்கள் தேசம்னா அனுமதி தர மாட்டேன்ட்டான். இவன் ஏதோ பிரிவினையாக போகிறேன் அப்படின்ட்டு. புதிய ஒரு தேசம் செய்யணும்னு ஒரு இதழ் நடத்துகிறோம். சரி, வாழ்க. அனுப்புறோம் கேருங்க. கட்சி இதழ் இவ்வளவு பேர் கட்சியில் இருக்காங்க. தினம் தோல்ல வந்து தயவு செய்து வாங்கி படிங்கப்பா, தயவு செய்து வாங்கி படிங்கப்பா. அப்பாவா எப்படிப்பா கட்சியை பத்தி கொள்கை பத்தி தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கு. அதான் இருக்கு. பல முறை கோவப்பட்டு திட்டுறதுன்னா வாசிக்கிற பழக்கம் இல்ல, படம் பார்த்து கெட்டு போச்சு, பாக்குறது பழக்கத்துக்கு. உண்மைதான், உண்மைதான். இப்ப இதெல்லாம் படமா காட்டினீங்கன்னா பாப்போம். அதுல யாராவது நடிகரை வச்சு அதுவுமே அதுவும் அதுக்குள்ள நடிகர் இல்ல, அதனால பாக்குறது ஆர்வம் இல்லை. ஆதித்தனார் அடிக்கடி வருத்தப்படுவார். தினத்தந்தி படிப்பாங்க, அதனுடைய தொடர் இயக்கங்கள் படிப்பாங்க. நாங்கள் கரடியாக கத்துற தமிழ பேரரசு யாரையும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருந்துவார். எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். நல்லது. சொல்ற இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவானால் மக்கள் புரட்சி செய்வார்கள். அந்த நிலை வந்துருச்சு. அத நீங்க தான் கொண்டு வரணும். செஞ்சிருவோம். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க, செஞ்சிருவோம். சரி, அதான் நம்ம காலத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும். ஒரு சிறு மாற்றமாவது வருதில்ல, நிறைய மாறுதல் வரணும். நிறைய மாறுதல் இருக்கு. நம்ம பேசுறத நமக்கு முன்னாடி அவங்க பேசுறாங்க திராவிடர்கள். வரவேற்கத்தக்கது. சங்கலிங்க நான் தெருக்கு பேர் வைக்கிறாப்ல. அங்க நேற்று போய் வஉசி பேர் வச்சியலா அப்படிங்கிறாங்க. 15 வருஷமா அது சொல்லுங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகள் எங்கள் வேலை. நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த எழுதிக்கிட்டு எங்களுக்கு அந்த அவர் சொல்லிட்டு போனார்ல தாத்தா சீபாயத்தினார், ஒண்ணுமே கொள்கை பிள்ளைகளுக்கு விட்டு போகல, விட்டு போயிருக்காரு. இப்ப தமிழ பேரரசை கொடுத்த மாதிரி
நீங்க இந்த எழுகதிரை எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. நல்லது நல்லது செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது போதாதா? ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, வேற என்ன செய்திகள்? வேற உங்களை பார்க்கணும், நலம் விசாரிக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருப்பேன். விசாரிச்சுக்கிட்டே தொடர்ந்து பயணங்களும் வேலையா இருந்தோம்னா இப்ப தேர்தல் வரப்போகுது, ரொம்ப நேரம் நெருக்கடி ஆயிரும். எப்படியாவது போய் ஐயா பார்த்து. அதாவது இன்றைக்கு தமிழ் உலகம் உங்களை நம்பித்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கத்துல இந்திய தேசியம், இன்னொரு பக்கத்தில் திராவிட தேசியம் குடிபெயர்ந்து பிறக்கிற போது தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பவர்கள் நம்மை மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் தான் முன்னணியில் இருக்கிறீங்க. இன்னும் வேகமாக அதை செய்ய வேண்டும். உறுதியாக செய்கிறோம். ஏன்னா காலம் கடக்க கடக்க அந்த தமிழ் தேசிய உணர்வுகள் மூழ்கிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றை மீட்டெடுக்க வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு. எனக்கு ஒரு புத்துயிர் வந்தது மாதிரி இருக்குது. நான் மறுபடியும் வந்து பார்ப்பேன். நீங்க இருங்க, நான் திருப்பி ஓய்வா நேரத்தில் ஓடியாறேன். பக்கத்துலதான் அலுவலகம் தெரியும், நான் வந்து பாக்குறேன். நன்றி. நீங்க கவனமா இருங்க. இந்த உணவு முறையெல்லாம் சரியா பாத்துக்கீங்க, அது பரவாயில்ல. அளவு குறைகிறது பரவாயில்ல. வந்த தோழர்களை எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா தான் நல்லா இருக்கும். ராஜேந்திரன், வாழ்க வாழ்க ராஜேந்திரன். இவரு தம்பி பாக்கியராஜன், பாக்கியராஜா. நல்லது நல்லது. நாதன் நல்லது. ரொம்ப நம்ம குருதி கொடைன்னு ஒரு பாசறை வச்சிருக்கோம். இவரு முருகேசன், இவர் வந்து எல்லாரும் கட்சி பொறுப்பாளர் பிள்ளைங்க எல்லாருமே. உங்களை எல்லாம் பார்த்தது தமிழ் உலகத்தையே பார்த்தது மாதிரி இருக்கு. தங்கச்சி வந்து நம்ம காஞ்சிபுரம் தொகுதியில தாத்தாவோட பேத்தி போட்டிடுறாங்க. வாழ்க வாழ்க. இன்னைக்கு தமிழ் உலகத்தையே எழுப்பி கொண்டிருக்கிறவர் மணிமேகலைக்கண்ணன் அம்மா ஒருவர் தான். ஏகளுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமும் அவங்க தான். அதை நீங்க முன்னெடுக்க வேண்டுமா? நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. தலைவர் சொல்றாரு, நமக்கு வரலாறு வழிகாட்டுது, சத்தியம் சாட்சியா இருக்குது, நம்ம தொடர்ந்து போராடுவோன்றவள. அதனால எங்களுக்கு நமக்கு கருத்து தத்துவம் கோட்பாடுலாம் ஒரு குறையும் இல்லை. நம்மகிட்ட பொருளாதாரம் இல்லையே ஒழிய அதுதான் உண்மை. உழைக்க ஆற்றல் இதெல்லாம் இருக்கு. வீரம், துணிவு, கருத்து இதெல்லாம் பஞ்சம் இல்லை. களத்தை நமக்கானதான் மாத்துவோம். நிச்சயமா. நீங்க நம்பிக்கையோட மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு 4 மாதம் தானே. அதாவது ஆதித்தனார் சொல்லுவாரு, தமிழன் இல்லாத நாடில்லை, தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தமிழனுக்கென்று ஒரு நாடு படைப்பதுதான் தமிழை காப்பாற்றும், தமிழ் இனத்தை காப்பாற்றும்னு சொல்லுவார். அதைத்தான் எங்களால் முடிந்தவரை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை போன்ற சக்தி உள்ளவர்கள் இன்னும் நல்லா முன்னெடுக்கலாம். இல்லை, இப்போ களத்தில் நிற்கிற இராணுவ வீரனே ஆயுதம் தயாரிக்க முடியாது. அது சரி. ஆயுதத்தை யாராவது தயாரித்து தரணும். அது சரி. நீங்கள் எங்கள் தாத்தா அப்பன் பெரியப்பெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஆயுதத்தை தயாரித்து தாங்க, நாங்கள் போய் சண்டையை போடுறோம். ஆயுதத்தை மட்டும் கொடுங்க. சரி, அது பார்த்துக்குறோம். நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, சாப்பிட்டு தான் வந்தேன். உங்கள் அன்பு பத்தாது, உங்களை பார்த்ததே நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐயா பார்க்கறதுல ஒரு புத்துணர்வு. ஏன்னா உங்களை போன்ற ஒரு சிலர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பிழைத்து இருக்கிறது. இல்லாட்ட தமிழ் என்றைக்கோ செத்து போயிருக்கும். ஆகையினால நாம் அதை இன்னும் வேகமாக முன்னெடுக்க வேண்டும். ஆமாம், நான் பார்க்குறேன் தலைவருடைய அந்த போர் சூழலில் கூட அந்த நாட்டில் இங்கே எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிறது வெறும் முழக்கமாக இருந்தது. அதை நிறுவினார். சிறு சிறு வார்த்தைகள் நம்ம பிள்ளைகள் ஆங்கிலத்தில் கலந்து பேசுகிறத நான் குறைபட்டேன். அது அவருக்கு போயிடுச்சு. நான் போய் போகிறதே தாமதம் ஆயிடுச்சு. 1 வாரம் அங்கே பயணமே போய் அவரை சந்திக்க 1 வாரம் ஆயிடுச்சு. பாதுகாப்பு ஒழுங்கு. அப்போ அதை செஞ்ச உடனே போய் சந்திக்கும்போது இந்த பேச்சு வருது. ஆங்கிலம் 1-2 வார்த்தைகள். அவர் சொல்றார், நல்லா தான் நம்ம சனம் கதைச்சிக்கிட்டு இருந்தது, தொலைக்காட்சி உங்க ஊர் தொலைக்காட்சியை திறந்துட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க கவலைப்படாம இருங்க, நம்ம நாடு அடைஞ்ச பிறகு சர்வாதிகாரம் பண்ணியாத அண்ணன் தூய தமிழ்ல எல்லாரையும் கதைக்க பண்ணிடுறேன். இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழ் படுத்திட்டேன் அப்படின்னா எல்லா வணிக நிறுவனங்கள், பெயர் பலகைகள்,
எல்லாமே தூய தமிழ்ல தான் இருக்கும். அடுமனை வெதுப்பகம், சேரன் பாண்டியன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து கழகம், சோழன் வாணிபச்சோலை. நம்ம தான் சும்மா சேர சோழ பண்ணி சும்மா பேசிட்டு இருக்க. அவர் எல்லாம் செயல்படுத்தி சிறப்பா செஞ்சிருக்காரு. அது கனவு. 200 ஆண்டு நீங்க சொல்றீங்களா எங்களுக்கு ஒரு தேசம் வேணும்டா, அது கனவு நிறைவேறும். உங்களுடைய தலைமையில அது நிறைவேற வேண்டும். பல்லாயிரக்கணக்கான முன்னோர்களின் தியாகம் இருக்கு, அவனுடைய கனவு இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம போக முடியாதுல்ல, அது நம்மளே விட்டுட்டு போகாதுல்ல. நான் சொன்னேன், நாங்க கால்கள் வழி நடத்தி நடக்கிற பிள்ளை இல்ல, கனவு வழி நடத்துது, உங்களை களவு வழி நடத்துது, திருட்டு உங்களுக்கு திசை காட்டுது. ஆமா, எங்கள் இலக்கு தான் எங்களுக்கு கிழக்கா இருக்குது, உங்களுக்கு திருட்டு திசையா இருக்குதுன்னு. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நீங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கான். அருகங்கிறது வெறும் பெயர் சொல்லல, அது ஒரு வரலாறு. எங்களுடைய உடன்பிறப்புகள் நீங்க. ஆமா, எங்களுடைய உடன்பிறப்புகள். அதனால நீங்க எதையும் யோசிக்காம உடல்நலம் பேணிக்கிட்டு இருங்க. நாங்க வந்து கேட்டுக்கிறோம், அம்மாட்ட நலம் விசாரிச்சுக்கிறோம், வந்து உங்களை பார்ப்போம். நீங்க உங்க பணியை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருங்க. ஒன்றும் இல்லை தாயே, இருக்கலாம். சரி, நன்றி. அதெல்லாம் நமக்கு இல்லை, நீங்க நல்லபடியா இருங்க. நல்லது, நல்லது. போயிட்டு வரட்டுமா? நல்லது, மிக்க மகிழ்ச்சி. தம்பி பார்த்து போங்க. நீங்க வராது.